Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கும் நம்ம கெஸ்ட் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் கேரிங் பர்சன். அதோட இவங்க பேர்ல ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இவங்களோட பேஷன் பத்தி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சாருமதி நாகராஜ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி. ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஜாயின் டுடே. நம்ம டிஸ்கஷனை உங்கள் நேட்டிவ் சென்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கார சென்னை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படி சென்னையில் உங்களுக்கு பிடித்த நீங்கள் ரொம்ப ரசிக்கிற இடங்கள் பற்றி சொல்லுங்கள். சென்னையில் திருவான்மியூர்னு ஒரு ஏரியாவில் இருந்தேன். அங்கே வந்து எப்படின்னாக்கா பீச் வந்து ரொம்ப கிட்டக்கவே இருக்கும். நம்ம ஒரு 5 to 10 minutes பீச் போயிடலாம் வீட்டில இருந்து. அங்கே வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போகிறேன். அது வந்து பயங்கரமான ஒரு ஃபீல். என்னடா ஏதோ நிறைய மிஸ் பண்ணதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீல். போயிட்டு அந்த பீச் கிட்ட போய் நின்று அந்த தண்ணி நம்ம காலில் படும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே லண்டன்ல இருந்துட்டு நம்ம அங்கே சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லாங் கேப் வந்து அது வந்து அந்த தண்ணி படும்போது ஒரு எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து விளையாட விட்டு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில விளையாடிட்டு இருந்தோம். அப்போ இப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து விளையாட வச்சு பாக்குறது அது இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கலாக்ஷத்ரான்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. மெயினா வந்து அவங்க ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கர்நாடிக் சாங் கத்துக்கிறதாகட்டும், டான்சிங்கா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிருதங்கம், வயலின், வீணா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும். அந்த ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே ஒரு தனி ஃபீல் இருக்கும். எப்படின்னா உள்ளே போகும்போது நல்ல க்ரீனாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் வந்து கீழே தான் உட்காந்து படிக்க வைப்பாங்க. நான் படிக்கிற இருந்த டைம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்த டைம் வந்து அங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே ஹாஃப் சாரி கொடுப்பாங்க. சென்னையில் வந்து ஹாஃப் சாரி பெருசாக இருக்காது எந்த ஸ்கூல்லையுமே. பாய்ஸ்க்கு வந்து பைஜாமா ஜிப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொடுப்பாங்க. யூனிஃபார்ம் அது ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க இருக்க ஒரு ஆடிட்டோரியம் வந்து ஒரு தனி ஃபீல் இருக்கும். பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அதுல உட்காந்து நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ் ஷோ, டான்ஸ் ஷோவா இருக்கட்டும், மியூசிக் ஷோவா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருக்கும். நேச்சரோட கனெக்ட் பண்ணி அது பார்க்கும்போது ரொம்ப பிளசண்டா இருக்கும். வெரி நைஸ். சென்னை பற்றி நீங்கள் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் கலாக்ஷேத்ரா பற்றி நீங்கள் சொன்னது ஹைலைட். தேங்க்யூ சாரு. அடுத்து நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸ் எப்போ யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அதில் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் என் டான்ஸ் வந்து எனக்கு 10 இயர்ஸாக இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது. என்னோட டான்ஸ் டீச்சர் பேர் வந்து மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் மிஸ்ஸஸ் பிரமிளா ஹரிஹரன். அவங்க தான் வந்து இந்த கலாக்ஷத்ரா ஸ்கூல்லேருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு வந்து வெளியில் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க கிட்டே கற்றுக்கிட்டதுனால நான் அங்கேயே டான்ஸ் நிறைய ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். நானே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். குட்டி பசங்களுக்கெல்லாம் நான் தான் கிளாஸ் எடுப்பேன். என்னால் மறக்க முடியாத ஒரு இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதில் வந்து எனக்கு வந்து ஜடாயு கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் வந்து ரிஹர்சல்லாம் நல்லா பண்ணோம், எல்லாம் நல்லா போச்சு. அப்போ என்ன ஆச்சு, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு எல்லாம் ஓகே ஃபைன், நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டேன். கடைசியாக தான் எடுத்து அந்த வல்ச்சரோட அந்த மூக்கு மாதிரி பெருசாக எடுத்து வைக்கிறாங்க. அது வச்ச உடனே எனக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக போச்சு. அந்த ஜம்ப்ஸு, அந்த ப்ரீத்திங்கு, அது எல்லாமே வந்து எனக்கு அப்போ வரல. எப்படியோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன் அதை நான். பட் ஆனால் நான் சரியா பண்ணலையோன்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸ், என் டீச்சர் கொடுத்ததெல்லாம், இல்லை நீ நல்லா பண்ண, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி அதை என்னை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க அந்த டைம். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நிறைய நாங்கள் கேரளாலாம் போய் குருவாயூர்லலாம் வந்து டான்ஸ் ஷோஸ் பண்ணுவோம். கோவிலில் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி வேற எதுலையுமே இருக்காது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் நம்மளுக்கு தெரியாதவங்கலாம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணீங்க, நீங்கள் நல்லா அழகாக சிரிக்கிறீங்க, சிரிச்சிட்டே ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஷோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கிளாசிக்கல் மட்டும் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபோக். இப்போ ஒரு ஸ்டேட்ல பாங்கடா ஆடுவாங்க, ஒரு ஸ்டேட்ல ராஸ்ன்னு ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டான்ஸை வந்து அங்க வந்து டான்ஸ் பண்ணோம். அந்த ஷோ வந்து மறக்கவே முடியாது. ஃபாரினர்ஸ் வந்து எல்லாம் மேக்ஸிமம் யூஎஸ்ல இருந்து தான் வருவாங்க. நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அந்த நாங்க டான்ஸ் பண்றது கூட சேர்ந்து அங்க கீழே சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும், நம்மளுக்கு பயங்கர எனர்ஜி கொடுக்கும். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நீங்கள் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்க. உங்கள் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆக வாழ்த்துக்கள். இப்போது யோகாவோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிய வருது. உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக யோகா எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? யோகா வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் போய் ஜாயின் பண்ணேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்னோட பிஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் என்னாச்சு, சரி நம்ம ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் நம்ம பண்ணணும், பிகாஸ் இந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுங்கிறதுனால ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகுன்றதுனால ஒரு ஃபிட்னஸ்குள்ளே போகணுன்றதுனால யோகாவை சூஸ் பண்ணேன் நான். எனக்கு வந்து நான் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் பெயின் சிவியராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகா மட்டும்தான் பண்ணேன். எந்த மெடிசன் எடுக்கல, எதுவுமே பண்ணல. பேக் பெயின் இஷ்யூ கியூர் ஆச்சு. இப்போ எனக்கு ஏதாவது பேக் பெயின் இப்போ கொஞ்சம் வருது அப்படின்னா கூட நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆசனாஸை வந்து வச்சு பண்ணி நான் வந்து எனக்கு அது அப்போதைக்கு எனக்கு அது கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு அது பெருசா வராது. இன்னொன்று பேக் பெயின்ல என்னன்னாக்கா, இது பண்ணா இது கியூர் ஆகும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு L1ல பெயின் வருதா, இதை பண்ணா சரி, இந்த ஆசனாஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணா சரியாகும். L4ல உங்களுக்கு பெயின் வருதா, இந்த ஆசனாஸ் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணா இது சரியாகும்ன்றது வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு தெரியும். அதனால நான் அந்த டைமுக்கு அதை பண்ணிப்பேன். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக செய்யப்படும் யோகா உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு டீட்டெயில்டாக சொன்னீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தி சாரிகா சில்க்ஸ் பிஸ்னஸ் ஐடியா எப்படி வந்தது, அதோட உங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். எனக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா எப்படி வந்ததுன்னா, சாரி காமிச்சாங்க என்கிட்ட. காமிக்கும் போது அந்த சாரி வந்து ஒரு 70 பவுண்டுன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த சாரி போய் 70 பவுண்ட் கொடுத்தா வாங்கினீங்க அப்படின்னு. ஏன்னா அது அந்த 70 பவுண்ட் கொடுத்து வாங்குற வர்த்தே கிடையாது. அதனால எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்தது, இதை ஏன் நம்ம எடுத்து செய்யக்கூடாது. ஏன்னா பிகாஸ் எனக்கு காஞ்சிபுரம்ல எல்லாம் நல்லா தெரியும், ஷாப்ஸ்லாம் நல்லா தெரியும். அதனால நம்ம எடுத்து இதை செய்வோம் அப்படின்ட்டு எடுத்து பண்ண. கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எப்படின்னா, நான் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். நான் வந்து ஒரு 15 to 20 பவுண்ட்குள்ள அந்த சாரீ கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அதோட குவாலிட்டி நல்ல லெவலில் இருக்கும். நீங்கள் சென்னையிலையுமே அந்த குவாலிட்டி உங்களுக்கு அது கிடைக்காது. ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கிறதுனால என்கிட்ட ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ ஒரு 10 months தான் ஆகுது நான் ஆரம்பிச்சு. நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த தறி நெய்வாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தே நான் டைரக்டா எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வேற மாதிரி கிடைக்கும். நீங்க யூஸ்வலா போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், RMKVல எல்லாம் பார்க்காத மாதிரி என்கிட்ட தனியா இருக்கும். அந்தந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட இப்போ சாரீஸ் வந்து 15 பவுண்ட்ஸ்ல இருந்து 100 பவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் நான் இப்போதைக்கு. அந்த சாரீஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் கிஃப்டிங் கொடுக்கறதுக்காக நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு யாருக்கா கொடுக்கணும் அப்படின்ற போதும் அந்த 90 பவுண்ட் சாரி, 100 பவுண்ட் சாரி எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. நல்லா இருக்கு, உங்களோட மெயினா வந்து உங்க குவாலிட்டி நல்லா இருக்கு, இந்த மெட்டீரியல் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வெளியில இங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. வெரி நைஸ். ஃபியூச்சரில் உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவுக்கு கொண்டு போக எங்களோட வாழ்த்துக்கள் சாரு. இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் எனக்கான உங்கள் கேள்வியை கேட்கலாம். கண்டிப்பா பாரதி. இப்போ எல்லாரும் வந்து நீங்க வந்து எங்களை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, உங்களோட ஸ்டடீஸ், எஜுகேஷன் எல்லாத்தையும் சொல்லுங்களேன். கண்டிப்பா சாரு. என் ஸ்கூல் எல்லாமே என்னோட நேட்டிவ் ஈரோட்டில் தான் இருந்தது. நான் படித்த ஸ்கூலில் ஸ்கூல் பஸ் கிடையாது. அதனால் என்னோட சைக்கிள் தான் என்னோட எவ்ரிடே கம்பெனியன். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி 11+ ஸ்ட்ரெஸ் எதுவும் அப்போ கிடையாது.
நான் ரொம்ப ஈஸியாக செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் முடித்த பிறகு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். இப்போ 25 இயர்ஸ் முடிஞ்சு ரீசெண்டாக ரீயூனியனும் நடந்தது. காலேஜ் டைமில் தெரியாத நிறைய பேரோட அறிமுகம் அங்கே கிடச்சிது. இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லோரும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அடுத்து என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரி தான் நான் ரொம்ப விரும்பி என்னோட ட்ரீம் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னை வெயில் சுத்தமாக தெரியாது. அந்த டைமில் ஹாஸ்டல் லைஃப், ஸ்டடீஸ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. உங்களோட இந்த கேள்வி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை மீண்டும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ பாரதி. இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துட்டது. தேங்க்ஸ் சாரு. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு சிங்கர் அண்ட் மியூசிக் டீச்சரோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.